ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிபிள் ஷீட்டை கூகுள் ஷீட்டில் மல்டிபிள் டேப்ஸு இல்லை ஷீட்டு எது வேணால் சொல்லலாம். ஸோ மல்டிபிள் ஷீட்ஸை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ணுறது ஒரே சமயத்தில் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கூகுள் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் ஷீட்டை ஹைடோ இல்லை டெலிட்டோ பண்ணோம் அப்படின்னா அட் ஒன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன் பை ஒன்னாக தான் நீங்கள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் மல்டிபிள் ஷீட் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் நான் இங்கே 22லேருந்து 27 வரைக்கும் டெலிட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஸ்டெச்சில் நான் டெலிட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸலில் வந்து இது ஈஸி, பட் இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை இது வரைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, கூகுள் ஆப் ஸ்கிரிப்ட் மூலிமா நம்ம வந்து மல்டிபிள் ஷீட்டை வந்து டெலிட் பண்ணுறதோ ஹைட் பண்ணுறதோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கூகுள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேட்டஸ்ட் அப்டேட்டில் நம்ம வந்து மல்டிபிள் ஷீட்டை வந்து கூகுள் ஆப் ஸ்கிரிப்ட் இல்லாமல் மேனுவலாகவே எக்ஸலில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், 22லேருந்து எனக்கு 26 வரைக்கும் நான் டெலிட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க. நான் 22 ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு 26 வரைக்கும் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் ஹைடு கொடுத்தேன் அப்படின்னா இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹைடு பண்ணலாம், அன்ஹைட் பண்ண முடியாது மல்டிபிள் ஷீட்டை. அது இன்னும் அவங்க கொண்டு வரல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா, ஆப் ஸ்கிரிப்டை தவிர வேறு ஏதாவது ஐடியா தெரிஞ்சது அன்ஹைட் பண்ணுறது மல்டிபிள் ஷீட்டுனா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஸோ ஹைடு பண்ணுறது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேஞ்ச் கலர் அட் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூப்ளிகேட் ஷீட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இன்னொன்று காப்பி டு, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற டேட்டாவை வேறு ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு. ஸோ முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம ரைட் கிளிக் பண்ணி காப்பி டு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அட்ட ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு ஒரு 10 டேப் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஹைடு ஷீட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஹைடு பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதில் எனக்கு இந்த 33 வந்து 33rd ஷீட் வந்து எனக்கு ஹைடு பண்ண வேணாம் அப்படின்னா, அதை மட்டும் இந்த ரோவில் இது பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 33 கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் டிசேபிள் ஆயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் எப்பவும் போல் ரைட் கிளிக் பண்ணி ஹைடோ டெலிட்டோ பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் பண்ணுறதும் சேம் அதே தான். ஸோ இது கேட்கும், ஹெட்ஸ்அப் கேட்கும். இதுலேயே உங்களுக்கு 5 ஷீட்டுன்னு கேட்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் ரைட் கிளிக் பண்ணி நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு கேட்குது பாருங்கள், 4 ஷீட்டை டெலிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த 4 ஷீட் எனக்கு வேணாம், இதில் நான் 33 இந்த ஷீட்டை விட்டுறேன் அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ 3 ஷீட்டு தான். இப்போ நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா 3 ஷீட்டுன்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஷீட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து டாகிள் பண்ணணும்னா இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுவுமே இதே மெத்தட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 21லேருந்து இங்கே விசிபிளாக எனக்கு 40 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் 40 கிளிக் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி திரும்ப இந்த கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் எதுவுமே பண்ணல, நான் டைரெக்டாக 47th ஷீட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எனக்கு செலக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இதில் நடுவில் எனக்கு இது மட்டும் 44 மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னா அந்த மட்டும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 44 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தா டெலிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த யூஸ் பண்ணி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இதில் எதெல்லாம் எனேபிள் ஆகிருக்கோ இது எல்லாமே பண்ணலாம். மூவ் லெஃப்ட்டு, மூவ் ரைட்டு, ஹைடு ஷீட் பண்ணலாம், சேஞ்ச் கலர் பண்ணலாம், காப்பி டு நியூ எக்ஸிஸ்டிங் ஷீட் பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கூகுள் ஷீட் வந்து உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்க அப்டேட். வித்தவுட் ஆப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாகவே இந்த மல்டிபிள் ஷீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க ரெகுலர் வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம சேனலில் வந்து அனாலிட்டிக்ஸில் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு காட்டுது.
ஸோ ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இது மாதிரி நான் நிறையா கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கூகுள் ஷீட் ரிலேட்டடாகவோ ஸோ கூகுள் ஆப்ஸ் ரிலேட்டடாக நான் நிறையா கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோ போய் செக் அவுட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஈஸியாக இருக்கும். ஓகேவா, எஜுகேஷன் பர்பஸ்க்காக நிறையா வீடியோஸ் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் கண்டிப்பாக எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்சால் அவங்களோட டவுட்ஸுக்கு தகுந்த வீடியோஸ் கூட நான் மேக் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.